தமிழுக்கு வணக்கம். நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா? என் பேர் பாரதி. தமிழ் தான் எனக்கு எல்லாமே. கவிதை தான் எனக்கு உசுரே. இப்போ கூட ஒரு கவிதை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, எங்க வாழ்க்கையவே ஒரு கவிதையா எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்பா வரேன்ப்பா. வாங்க போகலாம். ஏய், இங்க வாடி. யார் மச்சான் இவன்? இவன் இல்ல மச்சான், அது. அதுனா? ஓ, அதுவா? கையெடு முத. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஆம்பளைங்க. நீ இல்லைனா? ஏய், கையெடுற முத. இங்க வா, இங்க வா. ஏய், ட்ரெஸ் கழட்டு. விடுறா. சை, மனுஷங்களா நீங்க? கழட்ட சொன்னா கழட்ட மாட்டியா? விடுங்கங்கறல, போங்க. ஏய், நிக்க சொன்னா நிக்க மாட்டியா? ஐயோ, இல்ல. யாரு? விடுங்க, ஏங்க. ஏய், நீ எப்படி பால் கொடுப்ப? உனக்கு ஒரு பொண்ணு இருக்காமே, அதான் பொண்ணுமா இருக்குமா? பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. சீ, மனுஷனா நீங்க? விடுங்கடா டேய், விடுங்கடா. அப்படிதான் தொடுவேன். விடுங்கடா, விடுங்கடா. ஏய் ஏய், வா 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 வா. ஏமா ஒரு மாதிரி இருக்க? சாயங்காலம் உங்களுக்கு நடந்ததை பார்த்தேன்ப்பா. அதை விடுமா. இந்த மனுஷங்களே இப்படித்தான். அவங்க என்னையும் ஒரு சாதாரண ஆளா நினைக்கிற வரைக்கும் இதான் என்னோட நிலைமை. அப்பா, நானும் உங்களை மாதிரியே மாறிடுறேன்ப்பா, ஒரு ஆணா. அதெல்லாம் வேணாமா. என் நிலைமைய பார்த்துமா நீ இப்படிலாம் கேட்குற? நானே இன்னும் ஆனா மாதிரி சில காலம் ஆகும். என் நிலைமை உனக்கு எதுக்குமா? விட்டுரு. பாதுகாப்பு இல்லாத இந்த சமூகத்துல ஒரு பொண்ணை கற்பழிக்க வர பல ஆண்களோட காம பசிக்கு இரையாகிறத விட அட்லீஸ்ட் நானும் கொஞ்சம் பாதுகாப்பாவது இருந்துக்கிறேன்ப்பா. அதுக்கு மேல உன்னோட விருப்பமா? நான் உன்னை தடுக்கல. சரி, நான் எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர்கிட்ட கேட்குறேன். டாக்டர், நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன, ஒரு முக்கியமான விஷயம். என் பொண்ணும் என்ன மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறா. ஏன் திடீர்னு இதோட காம்ப்ளிகேஷன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அட்டன் பண்ணாங்களா அவங்க? நான் அதெல்லாம் அவ்வளவும் சொல்லி பார்த்துட்டேன் டாக்டர். ஆனா இருந்தாலும் அவ என் பேச்ச கேட்க மாட்றா. மாறணும்னு தான் சொல்றா. அது முழுக்க முழுக்க அவளோட விருப்பத்தோட நடக்குது. சரி, ஓகே பாருங்க, அவன் நேர்ல கூட்டுவாங்க, பேசிக்கலாம். சரிங்க டாக்டர், இதை பத்தி நம்ம நேர்ல பேசலாம். ம். சரிங்க டாக்டர். இப்ப சந்தோஷம் தானம்மா உனக்கு? நம்பி, இன்னும் ஏன் இருட்டிலேயே இருக்க? வெளிச்சத்துக்கு வா. கருவில் அவள் கண்ட இருளொன்றும் இல்லை, வெளியில் அவள் காணும் இருளின் உண்மை. இனிதாக தொடங்கும் இவனின் பயணம். திருநம்பி,